வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 கிலோ இட்லி பொடி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தாங்க செய்துட்ருக்கேன். இட்லி பொடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்துட்டு 2 பேட்ச் ஒன்று போச்சு. அது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் இப்போ ஒரு 3 கிலோ வந்து கேட்டிருக்குறாங்க. அதுக்கான ஒரு செய்முறை தாங்க இது. இது வந்து கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து, பெண்களுக்கு முக்கியமாக நல்லது. நம்ம தினசரி உணவில் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கலனாலும் இந்த மாதிரி இட்லி பொடிகள், பருப்பு பொடிகள் செய்யும்போது கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணுங்கள். அந்த வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தோலோடு சேர்ந்த இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. இது நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வீட்டில் இட்லி பொடி தயாரிக்கிற பெண்களாகட்டும், இல்லை கடைகளில் யார் செய்தாலுமே இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செய்யறதுக்கு பழகிக்கோங்க. நமக்கு உடம்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் அடுத்தவங்களுடைய உடம்புலையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ கருப்பு உளுந்து வந்துட்டு உடம்புக்கு நல்லதுன்னா கருப்பு உளுந்தே கூட குறைச்சி காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு இதையே நீங்கள் செய்து வியாபாரமும் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் செய்கிற பெண்களாக இருந்தால் கூட வீட்டுக்கு கருப்பு உளுந்தில் நீங்கள் செய்யுங்க. அது தாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து கருப்பு உளுந்து ஒரு பேட்ச் இப்போ வறுக்க போகிறேன். ஆல்ரெடி கருப்பு உளுந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நான் இப்போ முன்னுக்கு காமிச்ச கருப்பு உளுந்து எப்படி இருந்துச்சு அது அப்போ தான் வறுக்க போகிறேன். இது பாருங்கள் நல்லா எப்படி சொல்லுதுங்க, எப்படி நல்லா வறுப்பட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லா கருப்பாக ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். நல்லா வறுத்துருச்சிங்களா? இதை நான் இப்போ ஆற விட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் எள்ளு, கடலைப்பருப்பு, மிளகு, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு வறுத்துட்டேன். முதல்ல கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான எள்ளு போட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகு போட்டேங்க. இதுதான். இதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதிலே வந்துட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தெரியுதுங்களா பாருங்கள். உப்பு வந்து கல்லுப்பு. நான் பாக்கெட்டில் இருக்கிற உப்பு எடுக்க மாட்டேங்க. இந்த சைக்கிளில் வந்துட்டு விற்றுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, வண்டியில் சைக்கிளில், அந்த அண்ணாங்கிட்ட தான் நான் உப்பு வாங்குவேன். அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து எள்ளு, மிளகு, கடலைப்பருப்பு, கல்லுப்பு, இது கூட நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய். இந்த மிளகாய் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் சேர்த்துக்குவேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வறுகடலை போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருக்குது, அதை போட்டுருவேன். இந்த வறுகடலே வந்துட்டு இந்த மாதிரி முக்கால், அதாவது முழுசாக, அந்த பாதி இல்லாமல் முழுசாக இருக்கிற வறுகடலை இது கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்திருக்கோம். காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டதும் இதோ இந்த கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டி